அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை கிளை 2 சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய மைய கரு, இந்த நிகழ்ச்சியினுடைய மூலம், இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான விஷயம் எதுவென்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய குடும்பத்தை பற்றிய செய்திகளும் அந்த குடும்பத்தாரிடமிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் தான். இந்த 3 விஷயங்கள் தான். இந்த 3மே நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சொல்ல வருகிற செய்தியும் நமக்கு சரியான அடிப்படையில் சென்று சேரும். அப்படி கவனித்தால்தான் இந்த 3 விஷயங்களையுமே நம்மால் சரியாக நிவர்த்தி செய்ய முடியும். ஏன் நாம் அப்படி சொல்கிறோம் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பல நபிமார்களை பல விதங்களில் சிறப்பித்து சொல்லி காட்டுகிறார். தன்னுடைய திருமறையில் 3வது ஜுசுவை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த 3வது ஜுசுவினுடைய முதல் வசனம், பெண்கள் இங்கு மிகுதியாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும் என்று நாம் நம்புகிறோம். அல்லாஹ் அதிலே சொல்கிறான், தில்கர் ருசுல், அந்த நபிமார்கள் இருக்கிறார்களே, ஃபல்தல்னா பஅலஹும் அலா பஅல், அவர்களில் சிலரை விட வேறு சிலரை நாம் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறோம். நர்ஃபஉ தரஜாத்தி மன் நஷா, நாம் நாடியவர்களுக்கு அந்தஸ்துகளை தரஜாக்களை உயர்த்தி இருக்கிறோம். சிலருக்கு அல்லாஹ் கொடுத்துருப்பான் சில சிறப்பை, அது வேறு யாருக்கு இருக்காதுங்க. அதே கொடுக்காத நபருக்கு வேறு ஒரு சிறப்பை கொடுத்துட்டு இருப்பான், அந்த சிறப்பு கொடுத்த நபருக்கு இருக்காது. இது யதார்த்தம். இப்படி பல வேறுபாடுகள் இருக்கிறது. இது பாரபட்சம் இல்லை, வேறுபாடு தான். இந்த வேறுபாட்டுக்கு நடுவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த சிறப்பு இருக்கு இல்லையா, அது சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்கள் திருமறை குர்ஆனை ஆழமாக படிக்கலாம். இப்ராஹிம் நபியை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் இன்றைக்கு ஒரு தலைப்பு கொடுக்கிற அளவிற்கு என்ன விஷயம் இருக்கிறது என்று பார்த்தால், நீங்கள் திருமறை குர்ஆனிலே 3 இடங்களிலே குர்ஆனில் இந்த செய்தியை பார்க்கலாம். அது என்னவென்று சொன்னால், உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரி என்கிற வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். அந்த 3 இடங்களில் இந்த வாசகம் பயனுக்கு வருகிறது. 3 இடங்களில் ஒரு இடம் யாரை பற்றிய தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ், இதோ இந்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி இருக்கிறார். உஸ்வத்துன் ஹசனா, இந்த முஹம்மது நபி இடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒரு ஆள் யாருங்க? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, மொத்தம் 3 இடம்னு சொன்னோம் இல்லையா? ஒரு இடம் முஹம்மது நபி, மீதமுள்ள 2 இடம் யார் தெரியுமா? மீதமுள்ள 2 இடங்களில் ஒன்று இப்ராஹிம் நபி, இன்னொன்று இப்ராஹிம் நபியினுடைய சமூகம். அவ்வளவுதான். அப்போ குர்ஆன்ல மொத்தத்துக்கு அழகிய முன்மாதிரி என்கிற வார்த்தை 3 இடங்களில் மட்டும்தான் வருகிறது. அதில் ஒன்றுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசுகிறது. மீதம் உள்ள 2மே இப்ராஹிமை பற்றி பேசுகிறது, இன்னொன்று இப்ராஹிம் நபியின் சமூகத்தை பற்றி பேசுகிறது. இப்பொழுது புரிகிறதா இப்ராஹிம் நபியை நாம் ஏன் இவ்வளவு தூரம் உயர்த்தி பிடிக்கிறோம் என்று?
மற்ற நபிமார்களின் பெயரில் பெரிதாக நாம் செயல் திட்டம் எடுத்தது கிடையாது. மற்ற நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக உயரிய அளவிற்கு சொல்லியதாக பல்வேறு வசனங்கள் காண கிடைக்கவில்லை. ஆனால் இப்ராஹிம் நபியை மட்டும் ஏன் இவ்வளவு தூரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கவனம் எடுத்து சொல்கிறான், மெனக்கெடுத்து சொல்கிறான் என்றால் அந்த அளவிற்கு அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அதான் காரணம். 2 இடத்துல இவரையும் இவருடைய சமூகத்தையும் உயர்த்தி அல்லாஹ் சொல்லுகிறார். இவருடைய சமூகத்தோடு நிற்கவில்லை. இன்றைய தலைப்புக்கு தேவையான செய்தியை சூரா ஆலி இம்ரான் என்கிற அத்தியாயத்தில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ் அஸ்தஃபா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நபர்களை தேர்வு செய்து எடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அல்லாஹ் தான் படைச்சான், அதில் மாட்டு கருத்து இல்லை. ஆனால் எல்லாத்தையும் அல்லாஹ் தேர்வு செஞ்சானா? இல்லை. சில நபர்களை தான் தேர்வு செஞ்சான். அந்த தேர்வுக்குள்ளானவர்கள் யார் தெரியுமா? ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதம் நபியை அல்லாஹ் தேர்வு செய்தான். வநூஹன், மேலும் நூஹ் நபியை அல்லாஹ் தேர்வு செய்தான். 3வது நபர் யார் தெரியுமா? வால இப்ராஹிம் நபியை தேர்வு செய்தான் என்று சொல்லவில்லை, இப்ராஹிம் நபியின் குடும்பத்தை அல்லாஹ் தேர்வு செய்தான். இதுக்கு தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் நபியின் முன்மாதிரி என்று மட்டும் கொடுக்காமல் அவருடைய குடும்பத்தாரின் நிலையும் சேர்த்து கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ்வே சொல்லுகிறான், இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வ நூஹ், ஆதமையும் நூஹையும் நாம் தேர்வு செய்திருக்கிறோம். வால இப்ராஹிம், மேலும் இப்ராஹிம் நபியை மட்டுமல்ல, இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தையும் சேர்த்து நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அதான் விஷயம். சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை அவர் தான் மட்டும் தியாகம் செய்து தியாகியாக இந்த உலகத்திற்கு அவர் வாழ்ந்து காட்டவில்லை, தானும் வாழ்ந்து காட்டி இருக்கிறார், தன்னுடைய குடும்பத்தையும் வாழ வைத்திருக்கிறார். குடும்பம் என்று சொன்னால் மனைவி அதற்குள் அடங்குகிறார், தன்னுடைய மகன் அதற்குள் அடங்குகிறார். தன்னுடைய தந்தைக்கு செய்த உபதேசம் வழக்கத்திற்கு மாறாக, இயல்பிற்கு மாறாக, வயதில் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு செய்கிற அந்த ஒரு வழக்கத்திற்கு மாறி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்தார்களோ அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்திருந்தாலும் இங்கு இப்ராஹிம் நபிக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் தான் அடைக்கலம் கொடுத்தார். அவங்க தான் பாதுகாப்பா நின்னாங்க. எல்லாரும் பயங்கரமாக எதிர்த்தாங்க, குடும்பத்தில் உள்ள ஆட்களை எதிர்த்தாங்க, பெரியத்தா மட்டும்தான் பாதுகாப்பு. இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு. ஆனால் இப்ராஹிம் நபிக்கு என்ன தெரியுமா? அப்படியே தலைகீழாக இருக்கிறார். ஊரில் உள்ள மத்தாளுக்கு எதிர்க்கிறாங்களோ இல்லையோ, இப்ராஹிம் நபியினுடைய தகப்பன், பெற்றெடுத்த தகப்பன் தான் முதல் எதிரியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலை யாருக்காவது இருக்காங்க சொல்லுங்க? வீட்டுக்குள்ளேயே எதிரியை வச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? அதுதான் இப்ராஹிம் நபிக்கு நிலவரம். அந்த நிலவரத்துக்கு நடுவே தான் அவர்கள் போட்டி போட்டு தன்னுடைய வாழ்க்கையை முன்னோக்கி அவர்கள் செலுத்தி வருங்காலத்திற்கு தன்னை ஒரு இமாமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தேர்வை அவர் பெற்றிருக்கிறார். அதனால தான் குடும்பத்தை பற்றி சொல்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரிங்க, தௌஹீதில் உள்ள ஆட்களையும் சேர்த்தே நான் சொல்லுகிறேன். யாரையும் விதிவிலக்குப்படுத்தி பிரித்து எடுத்து நாம் சொல்லவில்லை, அனைவரையும் சேர்த்து நாம் சொல்லுகிறோம். ஒரு மனிதன் ஊரில் உள்ள மக்களுக்கு உபதேசியாக இருப்பான், ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லுவான், சரியான அடிப்படையில் உபதேசம் செய்வான். யாராவது தப்பு செஞ்சால் அதை போய் கண்டிப்பான், யாருக்காவது நல்லது வேணும்னா செய்வான். அது சரி. எந்த இடத்துல தோற்றுருவான் தெரியுமா? வீடுன்னு வரும்போது தோற்றுருவான். சொல்கிற புரியுதா? எல்லாத்தையும் நான் காமனாக சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மார்க்கத்தை உடைத்து சொல்ல வேண்டும் என்கிற என்னுடைய பொறுப்பை உணர்ந்து நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் நான் போய் சொல்லுவேன், தொழுங்க, நோன்பு வைங்க, பிள்ளைய பட்டாசு வெடிக்க விடாதீங்க, அதெல்லாம் எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன். என் வீடுன்னு வரும்போது நான் நிற்பனா? நிற்கணும். அதான் இஸ்லாம், அதான் இப்ராஹிம் நபி. வீடுன்னு வரும்போது ஒருத்தன் தோற்று போயிடுறான்னு வச்சுக்கோங்க, இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தை பற்றிய செய்தி இவன் மண்டையில் யாரெல்லாம் நடத்தும்? எப்படி இருக்கு?
இப்ராஹிம் நபி தான் மட்டும் தியாகியாக இருக்கவில்லை, தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து சிரமப்படுத்தினார் என்று சொல்வதை விட தன்னுடைய குடும்பத்திற்கும் நன்மைக்கு பாத்திரதாரிகளாக ஆகிற வாய்ப்பை வழங்கி இருக்கிறார். அதான் உண்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சும்மாவா சொன்னா? ஆளை இப்ராஹிம் நபியின் குடும்பத்தை தேர்வு செஞ்சேன்னு சொல்றானே, ஏன் அப்படி சொல்கிறான் என்றால் குடும்பத்தோடு அவர்கள் உழைத்தார்கள், அதனால் குடும்பத்தோடு அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்திருக்கிறார். அல்லாஹ்வினுடைய கட்டளையை தான் மட்டும் கட்டுப்பட்டு விட்டு குடும்பத்தை விதிவிலக்காக்கி குடும்பத்தை சேஃபர் ஜோனில் வச்சுட்டு, கொண்டாடி பிள்ளையெல்லாம் நீங்கள் பத்திரமா இருங்க, நான் மட்டும் மார்க்கத்துக்காக உழைக்கிறேன், நான் மட்டும் ஏச்சு பேச்சு வாங்கிக்கிறேன், நான் மட்டும் உடம்பை புண்ணாக்கிக்கிறேன், எனக்கு மட்டும் டென்ஷன் இருந்தால் போதும், எனக்கு மட்டும் நஷ்டம் இருந்தால் போதும், உங்களுக்கு அது வேண்டாம், நீ நல்லா இருந்துக்கம்மா, வரேசன கல்யாணத்துக்கு என்னைய கூப்பிட்றாங்க, நான் வரமாட்டேன், ஏன் சார்பா நீ போயிட்டு வா. இப்படி இப்ராஹிம் நபி அனுப்பக்கூடியவராக இல்லை. அதுக்கு தான் அல்லாஹ் குடும்பத்தை தேர்வு செஞ்சான். குடும்பத்தை தேர்வு செய்தது என்பது சும்மா வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அலங்காரத்திற்காக சொல்லவில்லை. தானும் நல்லவராக இருந்தார், தன்னுடைய குடும்பத்தையும் நல்லவர்களாக மாற்றி அமைத்தார். இந்த குடுப்பன உலகத்தில் எத்தனை பேருக்கு இருக்கு சொல்லுங்க? இந்த பாக்கி எத்தனை குடும்பத்துக்கு இருக்குன்னு நான் கேட்குறேன். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம பேசுவோம், 5 வரலும் ஒன்றும் கிடையாதுல்ல தம்பி, எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும், முன்ன பின்ன தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் 5 வரலும் ஒரே மாதிரி இருந்த ஒரே ஒரு இடம் இப்ராஹிம் நபி குடும்பம் தான். எவ்வளோ பெரிய அல்லாஹினுடைய பாக்கியம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் என்று ஒரு அத்தியாயத்தை ஒதுக்கி இப்ராஹிம் நபியை பற்றி அதுலேயும் பேசுகிறான். இப்ராஹிம் நபி அந்த அத்தியாயம் அல்லாமல் வேறு சூறாக்களை நீங்கள் படித்து பாருங்களேன் தமிழில், அதுலேயும் ஆங்காங்கே இப்ராஹிம் நபியை பேசுகிறார். ஏன்? அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்கிறது இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையில், அந்த அளவிற்கு கருத்து இருக்கிறது. அதில் முதல் உதாரணத்தை நான் தொடுகிறேன். அவர் எப்படி தன்னுடைய குடும்பத்தை வார்த்தை எடுத்திருக்கிறாருன்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்தில் இன்னைக்கு நம்ம எவ்வளவோ பெரிய புரட்சியாளரை எல்லாம் பார்க்குறோங்க, பெரிய பெரிய புரட்சியாளரை பார்க்குறோம். குடும்பத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, போங்க வேலையை பார்த்துக்கிட்டுருவாங்க வீட்டில், நீங்கள் வெளியே வேணால் சொல்லுங்கள், ஏன்ட்டெல்லாம் அதுவும் பேசக்கூடாது அப்படின்னு வீட்டுக்காரம்மா சொன்ன உடனே அப்படியாம்மா சரிங்கம்மா அப்படின்னு அதோட என்ன செஞ்சிருவார், பெட்டி பாம்பாக அடங்கி விடுவார். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு போயிட்டு அவர்கள் ஒரு மிகப்பெரிய வரலாறை சொந்தமாக்குகிறார்கள் என்று பாருங்கள். தன்னுடைய மனைவியார், அந்த மனைவியாரை அழைத்து செல்கிறார்கள். சாரா என்ற அந்த அம்மையாருடைய பெயர். அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு மன்னன், கணவன் மனைவி 2 பேர்த்தையும் சிறைப்பிடிச்சிட்றான். இந்த மன்னன் எப்படிப்பட்ட மன்னன்னு கேட்டால் அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். இவன் கொஞ்சம் சைக்கோ மாதிரி கேரக்டருங்க. சைக்கோனா தெரியுதுல்ல, சில சைக்கோக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பிட் பாக்கெட் அடிக்கிறது அவனுடைய சைக்கோ டைப்புன்னு வச்சுக்கோங்களேன். பிட் பாக்கெட் மட்டும்தான் அடிப்பான். பிட் பாக்கெட் அடிச்சுட்டு பக்கத்துலேயே இந்த பாக்கெட்டில் ஃபோன் இருக்கும், ஃப்ரண்ட் பாக்கெட்டில், அதை அடிக்க மாட்டான். சில ஆளுக்கு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா அவன் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா நகை மட்டும் திருடுறவனாக இருப்பான், நகை மட்டும்தான் திருடுவான். பக்கத்திலே மணிப்பரிசில் காசு இருக்கும், எடுக்க மாட்டான். இது அவனுடைய கேரக்டர், சரியா? இப்போ இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மன்னன் ஒரு சைக்கோ மாதிரி. இவன் யாருன்னு சொன்னால், அதாவது கணவன் மனைவி என்று தெரிந்து விட்டால் அந்த கணவனுக்கு தெரிந்து மனைவியை இவன் அபியூஸ் பண்ணுவான். அபியூஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் அபகரிக்கிறது, சரியா? அதே அந்த பெண் மனைவி கிடையாது, தங்கச்சின்னு வச்சுக்கோங்களேன், தொடமாட்டானா. வித்தியாசமான ஆளாக இருக்கான் பாருங்க. இவன் என்ன செய்யறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிடிச்சு உன் கூட இருக்கிற பெண் யாருன்னு கேட்குறான். கேட்கும் போது அவங்க சொல்லிடுறாங்க, மனைவிட்ட இதை பற்றி பேசவே இல்லை, முன்னாடியே சொல்லிடுறாங்க அந்த பெண் என்னுடைய சகோதரி என்று சொல்லிடுறாங்க, அக்காளோ தங்கச்சியோன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஒன்றும் பண்ண மாட்டான். சரி, இப்போ இப்ராஹிம் நபிக்கு மட்டும்தான் இந்த செய்தி தெரியும். அவங்களுடைய மனைவி சாராமையார் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் நீங்கள் யாருன்னு கேட்டால் இப்ராஹிமுக்கு மனைவின்னு சொல்லுவாங்களா சகோதரின்னு சொல்லுவாங்களா? சும்மா போய் கேட்டால் என்னம்மா சொல்லுவாங்க, நான் தான் அவங்க வீட்டுக்காரம்மான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்க, என்னுடைய மனைவியை தயவு செஞ்சு நான் சொன்னதை பொய்ன்னு சொல்லிடாதம்மா, நான் சொன்ன மாதிரியே போய் சொல்லி, உன்னை நான் என் அக்கா தங்கச்சின்னு சொல்லி வச்சுருக்கேன், சகோதரின்னு சொல்லி வச்சுருக்கேன், அதே மாதிரியே போய் சொல்லிடுங்க.
என்ன தயவு செஞ்சு மனைவின்னு நீங்கள் சொல்லி என்ன பொய்யன்னு காட்டி கொடுத்துறாதீங்க. ஏன் தெரியுமா? இது உயிர் பிழைக்கிறதுக்காக சொல்லலை. அவங்க டிஃபென்ஸ் மோட் எடுக்கிறாங்க, மௌத்தா போயிடும்னு பயந்துட்டாங்க. அப்படி நீங்கள் ஒரு சுருக்கி பார்க்காதீங்க, குறுக்கி பார்க்கவே கூடாது. அவர்கள் ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால் அதற்கு பின்னால் தான் அவர்களுடைய வரலாறே துவங்குகிறது என்று நான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா? இப்ராஹிம் நபி சொல்றாங்க மனைவிட்ட, உன்னை ஏன் நான் தங்கச்சின்னு சொன்னேன் தெரியுமா? அந்த காரணத்தை பாருங்க. அந்த காரணத்தை இப்ராஹிம் நபி சொன்ன வார்த்தையை தாங்குவதற்கே மனசுல தைரியம் வேணும். அவர் சொன்ன அந்த காரணம் இருக்குல்ல, அந்த வார்த்தை, இந்த வார்த்தையினுடைய எடையை தாங்கிறதுக்கு மனசுல தனி துணிச்சல் வேணும். சாதாரண பெண் குலத்தால் தாங்க முடியாதுங்க, ஆண்களால் கூட தாங்க முடியாது. கேட்டா கரங்கடிச்சு மயக்கம் கீழே விழுந்துருவான். அவ்வளவு ஒரு ஆச்சரியமான பயமுறுத்தக்கூடிய காரணம் அது. என்ன காரணம் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், நான் ஏன் பொய் சொன்னேன் என்று சொன்னால் சும்மா சொல்லவில்லை, உயிர் பிழைக்கணும்னு சொல்லலை, உயிருக்கு பயந்து சொல்லலை. இன்ஃபிலாரலி மூமினுன் கைரி வ கைருக், சாதாரணமான வாசகம் கிடையாது, கேட்கும் போதே நடுங்குகிறது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய மனைவியே சாராம்மையார் அவர்களே, நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களையும் என்னையும் தவிர இந்த பூமியிலேயே வேறு எந்த முஸ்லீமும் கிடையாது. இதை கேட்டா எப்படி இருக்கும்? உங்க வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட சொல்றாருமா, உன்னை நான் சொல்லிட்டேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுமா, ஊரில் எல்லாரும் எதிர்க்கிறாங்க, அவங்க பக்கம் போயிடாத, என் பக்கம் வந்துரு, ஏங்க உங்க பக்கம் வரணும், உன்னை என்னையும் தவிர உலகத்தில் யாருமே முஸ்லீம் கிடையாது, நம்ம 2 பேர் தான் அப்படின்னு சொன்னா பயந்துட மாட்டீங்களா? நம்ம 2 பேர் தான் முஸ்லீமா, அப்போ உலகமே சேர்ந்து நம்மளை எதிர்க்க போகுதா என்று ஒரு மனிதன் பயந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், மனசை விட்டுருவான். அனாதை மாதிரி ஃபீலிங் வராது. நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க உலகத்தில்னு சொன்னால் உங்களை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, உங்களுக்கு எதிர்த்து தான் எல்லாரும் நிற்கிறாங்கன்னு சொன்னால் இயற்கையாகவே பயம் வராது? அனாதையாக நிற்கிற மாதிரி ஒரு யோசனை வராது நமக்கு? அந்த யோசனை வரும். வந்தாலும் அவர் சொல்லி காட்டுகிறார், நீயும் நானும் மட்டும்தான் முஸ்லீம். அப்போ அந்த இடத்துல இப்ராஹிம் நபி நினைத்தால் 2வது முடிவை எடுத்திருக்கலாம். என்ன 2வது முடிவு தெரியுமா? சரி, நம்ம 2 பேர் தான் இருக்கோம், மௌத்தாவுக்கு தான் போயிட்டா என்ன செய்யறது, சரி பரவாயில்லம்மா, நம்ம போய் சரணாகதி அடைஞ்சிருவோம், வா இங்கேருந்து ஓடிடுவோம் வெளியே, அப்படி கூட சொல்லி இருக்கலாமே. அப்படி இல்லாமல் ஏன் அவர் நாம நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோன்னு ஏன் சொல்றார் தெரியுமா? நாம சாக பிறந்தவர்கள் அல்ல, இந்த உலகத்தில் வாழ பிறந்தவர்கள். நம்மால் ஒரு சமுதாயமே நன்மையை அடைவதற்கு நாம தான் வழிகாட்டியா இருக்கணும். அன்னைக்கு தோணிச்சு அவங்களுக்கு, தன்னுடைய மனைவியையும் காப்பாற்றுகிறார், தன்னுடைய மார்க்கத்தையும் காப்பாற்றுகிறார், தன்னுடைய மானத்தையும் காப்பாற்றுகிறார், அல்லாஹுக்கும் விரோதம் இல்லாமல் அவர் நடந்து கொள்கிறார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயங்க. இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு நடுவில் நெருக்கடி வருகிறது, சொந்த பந்தங்கள் நம்மை மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களுக்கு அழைக்கிறார்கள். மற்ற இடங்களில் பேசுவதை விட நம்முடைய டெல்டா பகுதியில் பேசுவது ரொம்ப பொருத்தம் இப்ராஹிம் நபியை பற்றி. ஏன்னு சொன்னால் மற்ற பகுதியில் இருக்கிறத விட நம்ம பகுதியில் தான் மார்க்கத்தின் பெயரால் செய்யப்படுகிற பிதாத்துகள், மார்க்கத்தின் பெயரால் செய்யப்படுகிற தவறான காரியங்கள் அதிகமாக இருக்கு. இப்போ நான் எளிமையாக கேட்குறேன், சாதாரணமாக கேட்குறேன், வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்கிறாங்கல்லம்மா, அது சரியா தப்பா சொல்லுங்க, சொல்லுங்கம்மா சொல்லுங்க, சரியா தப்பா? யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? அதெல்லாம் இல்லை, நாங்கள் சொல்கிறோம்ல சரி, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க தம்பி, அப்படி யாராவது சொல்கிறீங்களா? இல்லை. இப்போ நான் 2வது கேள்வி கேட்குறேன், அப்படி வரதட்சணை வாங்கி திருமணம் முடித்தால் அதில் நாம் கலந்து கொண்டால் நமக்கு தீமையா நன்மையா? தீமைதான் என்று சொல்லிவிட்டு என்ன செய்யறது என்று அடுத்த புள்ளி வைக்கிறோம் பாருங்களேன். அங்கதான் இப்ராஹிம் நபி நமக்கு தேவைப்படுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்னுடைய தந்தை என்னை மார்க்கத்திற்கு மாற்றமான காரியத்திற்கு கட்டாயப்படுத்துகிறார், என்ன பண்றது தம்பி, போகணுமே அப்படின்னு அவர் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நாம குர்பானி கொடுக்க முடியாது. நாம இன்னைக்கு அல்லாஹுடைய பெயரால அல்லாஹினுடைய நன்மையை கருத்தில் கொண்டு வருடா வருடம் குடும்பமாக குர்பானி கொடுத்து அந்த இறைச்சியை ஏழைக்கு கொடுத்து அதில் நம்ம சந்தோஷப்படுறோம், நன்மையை பெறுகிறோமே.
இந்த குர்பானி என்கிற வணக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு விகரசாக, இவ்வளவு வீரியமாக, இவ்வளவு விருட்சமாக நமக்கு சொல்லி தருகிறான் என்று சொன்னால் இதற்கு ஆதி தந்தை யார்? அப்ப இப்ராஹிம் நபி கொடுத்த குர்பானி மட்டும் நமக்கு வேணும், இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கம் நமக்கு வேணாமா? இதான் விஷயம். இன்னைக்கு நாம இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்தில் உள்ள எல்லா மதங்களையும் விட, எல்லா சித்தாந்தங்களையும் விட, கோட்பாடுகளை விட சிறந்ததாக நாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒன்றும் தப்பா பேசல, கரெக்டாக தான் பேசுறோம். இஸ்லாம் தான் சிறந்த மார்க்கம். இன்னத்தீன இந்தல்லாஹி அல் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் தான் சிறந்த மார்க்கம். இது தப்பில்லை, 100% சரி, சரிதான். ஆனால் அப்படி இஸ்லாத்தை நாம் உயர்த்தி பிடிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் எளிமையான காரணம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜை தான் நம்ம காரணமாக காட்டுறோம். நீங்கள் பாருங்கப்பா, ஒரு மதத்தில் ஒரு கடவுளை வணங்கக்கூடிய மனிதனே ஜாதியின் பெயரால் பிரித்து வைக்கப்படுகிறது. ஒரே மதத்தில் உள்ள மனிதன் இவன் பெரியவன், இவன் தாழ்ந்தவன், நீ பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு பிரித்து வைக்கப்படுகிறது. எங்கள்கிட்ட அப்படி கிடையாது. நாங்கள் எல்லாரும் சமமாக இருப்போம். சமமாக இருப்போம்ன்றது எந்த அளவுக்கு? இது ஊருக்குள்ளே மட்டும்தானா? உள்ளூருக்குள்ளே நாங்கள் சமமாக இருப்போம் தொழுகையில், வெளியூர் போயிட்டா நாங்கள் தீண்டாமல் பார்ப்போம். அப்படியா இஸ்லாம் சொல்லுது? இல்லை. சரி, நாடு விட்டு நாடு போனால் தீண்டாமல் பார்ப்போமா? இல்லை. கான்டினென்ட் விட்டு கான்டினென்ட், கண்டை விட்டு கண்டை போனால் நம்ம தீண்டாமல் பார்ப்போமா? இல்லை. இப்படி இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே போகிறோமே, எந்த இடத்துல அதை நம்ம நிரூபிக்கிறோம்னு சொன்னால் ஹஜ்ஜில் தான் நிரூபிக்கிறோம், இல்லையா? பிறவியில் வெள்ளையான வெள்ளைத்தோல் கொண்ட ஒரு மனிதன், அல்லது நம்முடைய சவுத் ஏஷியன் கண்ட்ரியில் இந்தியா, பாகிஸ்தான் மாதிரி நாடுகளில் இருக்கக்கூடிய ப்ரௌன் ஸ்கின், அதாவது இது கருப்பு கிடையாது, நம்ம தோல் இது ஒரு மாதிரியான காப்பி கலர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நிறத்தில் உள்ளது. ப்ரௌன் ஸ்கின்னாக உள்ள நம்மளாக இருந்தாலும் சரி, அல்லது சுத்த வெள்ளையாக இருக்கிற வெளிநாட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவரும் கலந்து ஒரு கருப்பருக்கு பின்னாடி இன்னும் தொழுறோம். இதான் சமத்துவம், இதான் ஃப்ரிட்டர்னிட்டி, இதான் ஈக்குவாலிட்டி. இதை கொண்டு நிறுத்தியது ஹஜ்ஜு. இந்த ஹஜ்ஜை நீங்க எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வாங்க என்று அழைச்சது யாரு? இப்ராஹிம் நபி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஅத்தின் லின்னாஸி ஃபில் ஹஜ். இப்ராஹிமே, நீங்கள் காபாவை புனர் நிர்மாணம் செஞ்சிருக்கிறீங்க, நீங்க காபத்துல்லாவை ரெனோவேட் பண்ணியிருக்கிறீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய காபா சிதலம் அடைஞ்சு ஆங்காங்கே சில சில சேதங்களோடு இருக்கிறது. நீங்க கட்டுங்க, கட்டிட்டீங்க. கட்டிய பிறகு மனிதர்கள் யாரும் கிடையாது, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. ஆனாலும் கூட நீங்க மக்களுக்கு அழைப்பு விடுங்க, ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க. இப்ராஹிம் நபி கூப்பிட்டாங்க, மலை குன்று மேலே ஏறி கூப்பிட்டாங்க, காபத்துல்லா பக்கத்தில் இன்னும் கூப்பிட்டாங்க. யாருமே இல்லை, வெறும் அழைப்பு மட்டும்தான். அதாவது இங்கேருந்து கம்யூனிகேட் ஆகுது, ரிப்ளே வரல, இருந்தாலும் செஞ்சாங்க. அல்லாஹ் சொல்றான், இப்போ வரமாட்டாங்க, தூக்க உங்களிடத்தில் வருங்காலத்திற்கு அவர்கள் வருவார்கள், ரிஜாலன் காலால் நடந்தும் வருவார்கள், வாலா குல்லி தாமிரி யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், மிக ஆழமான தூரமான பள்ளத்தாக்குகளில் இருந்து ஒட்டகத்தின் மீது கூட, மெலிந்த ஒட்டகத்தின் மீது கூட உங்கள் இடத்துல சேர்வார்கள். இப்போ சொல்லுங்க, ஃபியூச்சரில் அது யூஸ் ஆகும் என்று அல்லாஹ் சொன்னான். சொன்னதினுடைய விளைவு தான் இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருக்கிறோம். சொன்னதினுடைய விளைவு தான் ஹஜ்ஜினுடைய கிரியைகள் அல்லாஹுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னதினுடைய விளைவு தான் இன்னைக்கு உம்ரா செய்து நன்மையை அல்லாஹ்விடத்தில் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வேணுமா வேணாமா? இது நல்லதா கெட்டதா யோசிச்சு பாருங்க. அப்போ இப்ராஹிம் நபி கொடுத்துட்டு போன நன்மை நமக்கு வேணும், இப்ராஹிம் நபி கற்றுத்தந்த ஹஜ் நமக்கு வேணும், இப்ராஹிம் நபி அறிமுகப்படுத்தி தந்த குர்பானி நமக்கு வேணும், இப்ராஹிம் நபி வழிகாட்டி தந்த எல்லா விதமான சாலிகான அமல்களும் நமக்கு வேணும். இப்ராஹிம் நபியினுடைய கொள்கை உறுதி மட்டும் வேண்டான்னு சொன்னா இது துரோகம் தானே? யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுங்க, பக்ரீத்தில் ஆட்டெடுத்து கறியாக்கி பிரியாணி சாப்பிட்டா இப்ராஹிம் நபிக்கு நம்ம நன்றி கடன் செலுத்திட்டோம் அப்படி நினைக்காதீங்க. எப்போ இப்ராஹிம் நபியை ஒரு மனிதன் முழுமையாக உள்வாங்கிய மனிதனாக, உள்வாங்கிய குடும்பமாக மாறுவான் தெரியுமா? அவங்க குடும்பத்தார் மாதிரி கட்டுக்கோப்பு சிதையாமல் இருக்க வேண்டும். சிறுமலையோ பெருங்காற்றோ எது வந்தாலும் சரி, கொள்கையிலிருந்து நான் வெளியே போக மாட்டேன்ப்பா, எனக்கு வேண்டாம். எனக்கு அதாவது இது லட்சியம் கூட கிடையாது, லட்சியத்துக்கு ஒரு படி மேலே. லட்சியமாக இருக்கிறவங்க கூட கீழே விழுந்துருவாங்க. மறுமையினுடைய நம்பிக்கையை நோக்கி தன்னுடைய இலக்கை வச்சிருக்கவன்
விழவே கூடாது. விழுந்தான்னு வச்சுக்கோங்க, ஒன்று இவன் ஸ்டடியாக இருந்தானா சொர்க்கம், விழுந்தானா நரகம். நான் வெளிப்படையாகவே கேட்கிறேன், இந்த உலகத்தில் உள்ள எந்த முஸ்லீமையாவது நீங்கள் அழைச்சி கேளுங்க, அது தொழுற ஆளாக இருக்கட்டும், தொழாத ஆளாக இருக்கட்டும், பொய் சொல்கிற ஆளாக இருக்கட்டும், ஏமாத்துற ஆளாக இருக்கட்டும், யாராக வேணா ரெண்டு போதுங்க, அழைச்சி கூப்பிட்டு கேளுங்க, நீ சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா ஆப்பான்னு கேளுங்க. யாராவது ஒரு முஸ்லீமாவது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நான் நரகத்துக்கு போகிறேன்னு சொல்லுவானா? குடிச்சிட்டு இருக்கவன்ட்டே நான் கேட்டிருக்கேன், ஏன்டா அப்படி குடிக்கிறிய, நீ சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா? நான் சொர்க்கத்துக்கு தான் பாய் போகணும். அவ்வளோ போதையிலையும் தெளிவாக சொல்கிறான். இப்படி தெளிவாக சின்ன பிள்ளை பாடம் மாதிரி படித்து வச்சிருக்கிற நம்முடைய சமூகம் சொர்க்கத்திற்கு போவதற்கு பதிலாக மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபட்டால் எப்படி இப்ராஹிம் நபியினுடைய வழியில் நாம் நடந்த பாக்கியத்தை பெற முடியும்? யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய குடும்பத்தார்கள் எப்படியெல்லாம் நேர்மை தவறாமல் இருந்திருக்கிறார்கள். தன்னுடைய கணவர் தன்னை அழைத்து வந்து பாலைவனத்தில் விடும்போது கூட, இப்படி கொண்டு வந்து என்னைய நடு ஆற்றுல விட்டுட்டீங்களே, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் அப்படியா கேட்டாங்க? இல்லை. பாலைவனத்தில் விடும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு விட்டு செல்கிறார்கள். செல்லும்போது அந்த இடத்துல இப்ராஹிம் அவர்களுடைய மனைவியார் ஹாஜரம்யார் அவர்கள் கேட்கிறார்கள், யா இப்ராஹிம், இப்ராஹிமே, அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கிறீங்களே, லைசஃபிஹி இன்சுன் வலா ஷையும், இந்த இடத்துல ஒரு மனிதன் கிடையாது, எந்த ஒரு பொருளும் கிடையாது, புற்பூண்டும் இல்லை, ஆளரவமும் இல்லை, எதுவுமே இல்லைங்க, தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லை, இப்படிப்பட்ட இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டுருக்கிறீங்களே, அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, இங்கு விட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தான் கட்டளையிட்டானா கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்படி திடீர்னு என் வீட்டுக்காரம்மா கேட்டாங்களே, எங்களை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டீங்க, ஏன் விட்டீங்க, அல்லாஹ் தான் விட சொன்னானான்னு கேட்குறாங்களே, இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? திடீர்னு கோவப்பட்டாங்கன்னா என்ன செய்யறது? ஏன்னா பாலைவனத்தில் எல்லாம் விட்டுருக்குறாங்க. இன்னைக்கு விட்டால் பிரச்சனை இல்லைங்க. இன்னைக்கு வீட்டுக்காரர் வந்து காபத்துல்லா கூட்டிகிட்டு போய் உம்ராக்குன்னு கூப்பிட்டு போய் விட்டுட்டு ஃப்ளைட் ஏறி வந்துட்டார். ஃபோன் அடித்து பார்க்குறீங்க, ஆளை காணோம். திடீர்னு பார்த்தா ஊருக்கு போயிட்டு ஃபோன் அடிக்கிறாரு. புதுக்கோட்டையில் வந்துட்டு, என்னம்மா சௌக்கியமா, சும்மா இருக்கீங்களா, புதுக்கோட்டை வந்துட்டேன், எப்படி இருக்குது சவுதி, புதுக்கோட்டை வந்துட்டீங்களா, என்னங்க செஞ்சீங்க, நான் விட்டுட்டு வந்துட்டேன். எங்கே விட்டுறீங்க? நல்ல ரூம்லாம் இருக்குது, கிளாக் டவர் பக்கத்தில் ரூம் இருக்குது, காபத்துல்லாவை நீ பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அங்கேயே நீ தொழலாம், எல்லா வசதியும் உனக்கு இருக்குது, எல்லாமே செட்டில் பண்ணிட்டு வந்திருக்கிற, நீ ஒரு மாதம் அங்கே இருந்துட்டு வாமா அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அதிகமான ஆட்கள் சரிந்தானே சொல்லுவீங்க, காபத்துல்லாவிலேருந்து தொழுதுகிட்டே இருக்கலாம், இதை விட வேறு என்ன வேணும் வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சிட்டு, சரி சந்தோஷம், ஒரு மாதம் தானா, இன்னொரு மாதம் சேர்த்து போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி கூட பல நபர்கள் இருக்கலாம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மனைவி ஹாஜரம்மையாரை விட்ட அந்த பாலைவனம் இருக்கே, இன்னைக்குள்ள லக்ஸுரியான சவுதி கிடையாது. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஆடம்பரமான அரபு நாடு கிடையாது. ஆளரவுமே இல்லை, அடித்து போட்டால் தூக்குவதற்கு ஆள் இல்லை. அந்த இடத்துல விடும்போது அவங்க கேட்குற ஒரே கேள்வி, என்னை எதுக்கு நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க, இதுக்கு தான் கல்யாணம் பண்ணீங்களா, அப்படியா எதுவுமே கேட்கல. அல்லாஹ் விட சொன்னானான்னு கேட்குறாங்க. இப்ராஹிம் நபி அதுக்கு பெரிய அளவில் பயானெல்லாம் பண்ணலை, ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், ஒரு வார்த்தை தான், நஅம், ஆமாம், அல்லாஹ் தான் இங்கே உன்னை விட சொன்னா, எனக்கு என்ன ஆசையா, பிள்ளைகளை கொண்டு வந்து இங்கே விடணும்னு ஆசையா சொல்லுங்க. அதுவும் கை குழந்தை இஸ்மாயில் நபி, பசியாற்ற முடியலை, இவங்களுக்கும் பசிக்கு சாப்பாடு இல்லை, பிள்ளைக்கும் பசியாற்ற முடியலை, இப்படி கஷ்ட காலத்தில் நான் கொண்டு வந்து விட வேண்டும் என்று எனக்கு விருப்பமா இல்லை. அல்லாஹ் சொன்னாமா, நான் கொண்டு வந்து விட்டுருக்கேம்மா. அப்படி சொல்லும்போது அவர்களுடைய அந்த மனைவியினுடைய அந்த ஹாஜரம்மையாரினுடைய மனநிலை அல்லான்னு சொன்ன உடனே எப்படி இருக்கு தெரியுமா? உலகத்தில் எந்த மனுஷன் இப்படி ஒரு பதிலை சொல்லி நான் பார்த்ததே கிடையாது வரலாறுல. இப்படிப்பட்ட பதிலுங்க. ஓகேவா? கேட்கல என்ன கேட்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, எதுவும் ரிப்பேர் ஆகாமல் பார்த்துங்க. சரி, அப்போது விட்டு விட்டு செல்லும் பொழுது அல்லாஹ் தான் விட சொன்னான்னு சொன்ன உடனே ஹாஜரம்மையார் சொன்ன பதில் இருக்கு, உலகத்தில் பெண்கள் மட்டும் இல்லை,
ஒரு ஆம்பளை அழைச்சிட்டு போய் தனியாக விட்டாலும் கூட அந்த பதிலை சொல்ல மாட்டாங்க. என்னை தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிருங்க, வேற என்ன சொன்னாலும் கேட்குறேன்ருவாங்க. என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தான் எங்களை இங்கு விட சொன்னானா? இதன் அப்படி என்றால் லாயுதையோனா, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். எவ்வளவு பெரிய அர்த்த புஷ்டியான வாசகம், எவ்வளவு பக்குவமான வாசகம். நம்ம இந்த இடத்துல தான் பிறல்றோம். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களை நான் செய்யக்கூடாது என்பது சட்டம். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களுக்கு செல்லக்கூடாது என்பது மார்க்க சட்டம். செய்யவும் கூடாது, அதில் செல்லவும் கூடாது என்பது மார்க்கத்தினுடைய விதி. அந்த விதிக்கு கட்டுப்பட்டு நடந்தா, அல்லாஹ்வினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்தா, அல்லாஹ் நம்மளை கைவிடுவானா? சொல்லுங்க. ஒரு முதலாளி அவர் சொல்றாருன்னு கூடுதலா 2 மணி நேரம் ஒரு பையன் வேலை பார்க்குறான். சீசன் டயத்தில் வேலை பார்க்கும்போது சும்மாவா அனுப்புறாரு? தீபாவளிக்கு வேலை பார்த்தா? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார், அந்த மனைவியார் சொல்கிறார்கள், இந்த பாலைவனத்தில் எங்களை விட்டுருக்கிறீங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, ஒரு முகம் பார்த்து பேசுவதற்கு ஆள் இல்லை, சரி, ஆனால் அல்லாஹ் சொல்லி தான் நீங்கள் விட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் லாயுதையோனா, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இன்னைக்கு அல்லாஹ் கைவிட்டானா? நம்ம யாருங்க? 2024 கிபி 2024 நம்ம இருக்கிறோம், 2025 இருக்கிறோம். நம்மை விட பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்தவர் தான் ஹாஜர் அம்மையார், இப்ராஹிம் நபியின் குடும்பத்தார். நம்ம ஹாஜரான்னு பேர் வைக்கிறோம் இல்லையாமா? ஹாஜிரா அப்படின்னு பேர் வைக்கிறோமே. ஹாஜரானா என்னதுன்னு நினைக்கிறீங்க? ஹாஜர் அம்மையார், ஹாஜர் அவங்க பேர். அதைத்தான் நம்ம பேச்சு வழக்கில் ஹாஜரா ஹாஜரா அப்படின்னு பேர் வந்து விட்டது. இப்போ அந்த ஹாஜர் அம்மையார் அவர்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் நமக்கு முன்னாடி வாழ்ந்து மௌத்தாயிட்டாங்க. நம்ம அவங்கள பார்த்ததே கிடையாது. நமக்கு சொந்தமாக அவங்க இல்லை, கண்ணால் பார்த்துருக்குறோமா? இல்லை. ஈமான் கொள்கிறோம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம்னு ஒரு அம்மையார் இருந்தாங்க, இப்ராஹிம் நபியினுடைய வாழ்ந்தாங்க. வாழ்ந்தாங்க. கை குழந்தை எடுத்துட்டு இன்றைக்கு இருக்கிற சவுதிக்கு, இன்றைக்கு இருக்கிற காபத்துல்லாவுக்கு அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப பாதுகாப்பில்லாத காலகட்டத்தில் அவங்க போனாங்க. நம்ம படிச்சிருக்கிறோம், ஈமான் கொள்கிறோம். ஆனால் அவங்க அன்னைக்கு செஞ்ச அந்த ஒரே தியாகம் இன்றைக்கு 2025 உட்கார்ந்து யாரென்றே தெரியாத நாம் அவர்களை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் என்று சொன்னால், இதை விட அவங்களுக்கு வேற என்ன அல்லாஹ் செய்யணும்? நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்பொழுதுமே ஒரு மனிதன் நிகழ்காலத்தில் வேதனை அனுபவிக்கிறான் என்று சொன்னால், நிகழ்காலத்தில் சங்கடங்களை தாங்கிக் கொள்கிறான் என்று சொன்னால், அந்த சங்கடங்கள் மார்க்கத்திற்காக தாங்கினால் அது ஒருபொழுதும் வீண் போகாது. அவன் தாங்குறான்ல அவ்வளோ கவலைய, ஏச்சு பேச்சு, குடும்பத்துக்கு நடுவில் திட்டல் முனங்கல், இதையெல்லாம் தாங்கிக்கிறது கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஊரே திரண்டு ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது, சொந்தத்தினுடைய கல்யாணமா, சொந்தத்தினுடைய ஒரு காது குத்து கச்சேரியாக இருக்கும் பொழுது, மார்க்கம் அனுமதித்த வகையில் செய்யுங்க, நான் வர்றேன், மார்க்கம் தடுத்த வகையில் செய்யாதீங்க, நான் வரமாட்டேன் என்று சொல்லி நம்ம தவிர்ந்திருப்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ரொம்ப சீப் ஷாட்டா ஒரு அற்பமாக நான் சொல்லவில்லை, கடினம்தான். அந்த கடினத்தை நீங்கள் தாங்கிக் கொண்டீர்களே ஆனால் உங்களை வரலாறு கனிவோடு நடத்தும் என்பதற்கு ஹாஜர் அம்மையார் அழகிய சான்று. வேற என்ன வேணும் சொல்லுங்க? ஏங்க, ஒரு முஸ்லிமா பிறந்த ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய மௌத்துக்கு பின்னாடி காலகாலத்துக்கும் தனக்கு துவா செய்யக்கூடிய ஆட்கள் வேண்டும் என்று நினைப்பதை விட, காலகாலத்திற்கும் துவா கிடைப்பதை விட வேறு என்ன ஆத்ம திருப்தி வேண்டும் என்று நான் கேட்கிறேன். வேற என்ன வேணும்? கோடீஸ்வரன் சரிதான், இருக்கட்டும், தப்பில்லை, ஹலாலா சம்பாரிச்சிருக்காரு, தவறு கிடையாது. மௌத்தா போயிட்டாரு, கோடி வீட்டில் இருக்கு, இவர் வீட்டில் படுத்திருக்கிறாரு, இவர் யாருன்னு சொல்ல போறோம்? மையத்து, ஜனாசா, ஜனாசாவை தூக்கிட்டு போ, சீக்கிரம் கொண்டு போய் புதைங்க. அவரை தூக்கிட்டு போகும்போது மக்கமாரெல்லாம் கண்ணீரும் கம்பளையுமா நிற்போம் தான், சரி, அதுக்காக வாப்பா வீட்டில் வச்சிருங்கன்னா சொல்ல போகிறோம்? இல்லை. அல்லது வாப்பாவோட சேர்ந்து புள்ளமாவை எல்லாம் குழிக்குள்ளே இறங்கவா போகிறோம்? இல்லை. இதானங்க வாழ்க்கை. அப்போ ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு பிசிக்கலாக முடிஞ்சிருச்சு. ஆனால் மாறலாக எடுத்துக்கிட்டா, நெறிப்படி எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா?
இப்ராஹிம் நபியும் அவருடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஏன் தேர்வு செய்தான் என்று சொன்னால், தேர்வு செய்கிற அளவிற்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள். சும்மா ஒன்றும் அல்லாஹ் எடுத்து கொடுத்துறல லட்டு மாதிரி. அந்த அளவுக்கு வலி, எவ்வளவு வருத்தங்கள் அவங்களுடைய மனசுல பொதிஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. புள்ளைய கையில வச்சுட்டு பாலைவனத்தில் யாருமே இல்லாத, தண்ணி இல்லாத காட்டில் இருக்கும் பொழுது கட்டின புருஷன் இப்படி விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லும் போது மனைவிக்கு மட்டும் அது மனசுல குத்தி இருக்காது, அந்த கணவனுக்கும் குத்தி இருக்கும். எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, நான் தலைப்பை விட்டு விலகாமல் இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்திற்குள்ளே நின்று பேசுகிறேன். மனைவியை விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அவர்கள் நோக்கி முறையிடுகிறார்கள். இறைவா, ரப்பனா, என்னுடைய இறைவா, இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி, என்னுடைய குடும்பத்தை நான், என்னுடைய வாரிசுகளையே, என்னுடைய சந்ததிகளையே நான் குடியமர்த்தம் செய்திருக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஊர் வேற. அவங்க சவுதிக்கு மக்காவுக்கு அழைச்சிட்டு வராங்க. அங்கிருந்து இமிகிரேட் ஆகி குடியேற்றம் செய்து இங்கு வருகிறார்கள். அவங்க அப்படியே சொல்றாங்க, இன்னி அஸ்கந்த், அஸ்கந்த்னு சொன்னா இமிகிரேட் பண்றதுன்னு அர்த்தம். இங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? பி வாதின், நான் ஒரு பள்ளத்தாக்கில் என் வீட்டுக்காரம்மா என் பிள்ளையெல்லாம் கொண்டு வந்து விட்டுருக்கிறேன். அது என் வீட்டுக்காரம்மா புள்ள மட்டும் கிடையாது. அவங்க அப்படி சொல்லலை, மின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததியே இங்கே தான் இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. அங்கே தான் வளர்ந்தாங்க. ஊர் வேற. ரெண்டு பேர்த்துக்கும் காபாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஹாஜரம்மா யாரும் காபா கிடையாது, இப்ராஹிம் நபியும் காபா கிடையாது. அவங்களுக்கு சொந்தக்காரங்கள் அங்கே இல்லை. ஆளரவும் இல்லாமல் காற்றாடி கிடக்கிறது. அங்கு கொண்டு வந்து மனைவியை வச்சுட்டு சொல்கிறாங்க, நான் இந்த பள்ளத்தாக்கில் வச்சிருக்கிறேன் காபத்துல்லா கிட்ட. அது எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு தெரியுமா? கேட்க கேட்க கண்ணிலிருந்து கண்ணீர் கசி. நான் பயானில் பேசும்போது ஒன்றும் தெரியலை. நீங்கள் தனியாக உட்காந்து படித்து பாருங்களேன் இந்த வசனத்தை எல்லாம் எடுத்து. உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் கவனித்து படிச்சீங்கன்னு சொன்னால் இப்ராஹிம் நபியினுடைய பக்குவம் மட்டும் நமக்கு இதில் வந்து வெளிப்படலை. இப்ராஹிம் நபியினுடைய பாசம் நமக்கு வெளிப்படுது. அவர் போல்டான கேரக்டர் தான், ஸ்ட்ராங்கான ஆள் தான், அதில் மாட்டு கருத்து இல்லை. ஆனால் கல்லுக்குள் ஈரம் என்பது போல இப்ராஹிம் நபி என்கிற கோப ரூபத்திற்குள்ளும் ஒரு கருணை இருந்திருக்கிறது, ஒரு பாசம் இருந்திருக்கு. அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அல்லாட்ட கையேந்திராருங்க. நான் என் பிள்ளைகளை எல்லாம், என்னுடைய வாரிசுகளே இந்த பள்ளத்தாக்கில் விட்டுருக்கிறேன். இது எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு தெரியுமா? பிவாதின் கைருதி ஸரஇன், இந்த பைத்துல் முஹர்ரம், உன்னுடைய புனித ஆலயத்திற்கு பக்கத்திலே. அந்த ஒரே காரணம் தான், உன்னுடைய புனித ஆலயம் இருக்கிறது என்கிற ஒரே காரணத்தினால நான் என்னுடைய குடும்பத்தை விவசாயத்திற்கு தகுதியே இல்லாத ஒரு வனாந்தரம், அந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கேன்னு சொல்லி காட்டுறான். நம்ம யாராவது விடுவோமா சொல்லுங்க? இங்கிருந்து தமிழ்நாட்டிலே எடுத்துங்க, கோயம்புத்தூர்லேயோ சென்னையிலேயோ இல்லை பக்கத்தில் பெங்களூர்லேயோ இல்லை கல்ஃப்லேயோ வேலை கிடைக்கட்டுமே, மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம், சேலரி ஸ்டேட்டஸ் எல்லாம் ஃபேமிலியோடு நீங்கள் அகாமடேட் பண்ணலான்னு சொல்லிட்டான், குடும்பத்தோடு வரலான்னு சொல்லிட்டான். சொன்னாலும் கூட நம்ம என்ன பார்க்குறோம்? இங்கிருந்து நம்ம குடும்பத்தை அழைச்சிட்டு சவுதிக்கு போனால் வீடெல்லாம் நல்லா தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. புள்ள நல்லா வாழ முடியுமா? ஏன்? பிள்ளைங்கள வெளியே அனுப்ப முடியாது, தெரியாத பாஷை, எங்கேயா போய் மாட்டிக்குவான். அப்போ வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கணும். பெரும்பாலும் இது உண்மைங்க. குடும்பத்தோடு போய் அங்கே அரபு நாட்டில் இருக்கும் பாருங்களேன், அவங்களுக்கு குடும்பத்தோடு இருக்குன்ற திருப்தி வந்துடும். ஆனால் பிள்ளைகளை நினச்சி அடிக்கடி மனசில் ஒரு நொம்பலப்பட தான் செய்வாங்க. ஏன்னு சொன்னால் பிள்ளைக்கு விளையாட்டு பாக்கி இல்லாமல் போயிடுச்சு. புள்ள பேசவே மாட்டான், 15 வயசு ஆயிடுத்து, வாயை திறந்து பேச மாட்டான். ஏன்? அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தாங்க என்று சொல்வார்கள். அது ஒரு நஷ்டம்தான். ஆனால் குடும்பத்தோடு இருக்கிறோம்ன்ற நிம்மதி கிடைக்கும். ஆனால் இப்ராஹிம் நபி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஏன் குடும்பத்தை கொண்டு வந்து அவங்க வந்து பெரிய ஆஃபீஸராக வந்து சொகுசா ஏசி பங்களாவில் கொண்டு வந்து விடலை. பாலைவனத்தில் விவசாயத்திற்கு தகுதி இல்லாத ஒரு புள்ள கூட பிடிங்கி சாப்பிட முடியாத இடத்துல கொண்டு வந்து விடுறாங்களே, ஏன் விட்டாங்க சொல்லுங்க? அல்லாஹ் உங்களுக்கு கல்வெட்டில் பேர் வைப்பான்னு விட்டாங்களா? இல்லை நாம் இப்ராஹிம் நபிக்கு செலவு வைப்போன்னு விட்டாங்களா? அல்ல இப்ராஹிம் நபிக்கு மாலை போடுவோன்னு விட்டாங்களா? எதுக்குங்க விட்டாங்க? இந்த கொள்கையை கட்டி காப்பாற்றணும். அதாவது நபிமார்களுடைய பணியே தனக்கு கிடைத்திருக்கிற பாக்கியத்தை அடுத்து கடத்தணும்ன்றது தான். தனக்கு கிடைச்சிருக்கிற ஐடியாலஜி, இந்த இஸ்லாம்ங்கிற சுத்தமான கொள்கை இருக்கு பாருங்க, இந்த சித்தாந்தத்தை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அடுத்த சமுதாயத்திற்கு. அதில் உச்சத்தில் நின்று தன்னுடைய பங்களிப்பை செய்தவர் யார் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். குடும்பத்தை இழக்கிறார். ஒரு மனிதன் வந்து குடும்பத்தை இழப்பான், காசுக்காக இழப்பான், பணத்துக்காக குடும்பத்தை விட்டுட்டு போவான், பதவிக்காக இழப்பான்,
சொகுசுக்காக இழப்பான், பேருக்காக இழப்பான். சில பேருக்கு வந்து பணம் சம்பாதிப்பதில் அளவு கடந்த ஆசையும் அபிலாஷையும் இருக்கும். ஆனால் யாராவது குடும்பத்தை மார்க்கத்திற்காக இழந்து பார்த்துருக்கோமா? நம்ம இல்லை, நான் சொல்கிறேன் இல்லைங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் வந்து 1000-ல் ஒருவனாக இல்லை, லட்சத்தில் ஒருவனாக இல்லை, கோடியில் ஒருவராக இருக்கிறார். அதுக்கு தான் இப்ராஹிம் நபி, சும்மா சொல்லலை. அதாவது நீங்கள் வந்து இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அழைச்சி நிப்பாட்டுங்க, எல்லா முஸ்லீமையும் அழைச்சி கூப்பிடுங்கம்மா. பலஸ்தீனில் இருக்கிற ஆள், மங்களூரில் இருக்கிற ஆள், மகாராஷ்டிராவில் இருக்கிற ஆள், மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஆள், எல்லாரையும் கூப்பிட்டு நிப்பாட்டுங்க. கூப்பிட்டு நிப்பாட்டி உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்கிட்டையும் நீங்கள் அழைச்சி கேளுங்க, யாராவது இஸ்லாத்திற்காக உன்னையும் கெடுத்து உன்னையும் தியாகம் செய்து உன்னுடைய குடும்பத்தையும் தியாகம் செஞ்சிருக்கியான்னு கேளுங்க. 100ல் இல்லை, லட்சத்தில் ஒருத்தன் கை தூக்குனாலே பெரிய விஷயம் இல்லையா? அப்போ இப்ராஹிம் நபி தியாகம் செஞ்சிருக்காங்கன்னா அவங்க லட்சத்தில் இல்லை, கோடியில் ஒருவன் என்று சொல்வதே அவருக்கு குறைத்த மரியாதை தான். கோடியில் ஒருவர் அல்ல, அவர் எடுத்து பார்த்தீங்கன்னா மில்லியனில் பல ட்ரில்லியனில் ஒரு மனிதனாக கூட இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. 200 கோடி பேரில் இப்ராஹிம் நபி மாதிரி ஒருத்தர் கூட தேரலையே, எவ்வளோ பெரிய விஷயம். அதற்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின். இப்ராஹிமை 1 அல்ல 2 அல்ல 100 அல்ல 150 அல்ல பல கட்டளைகளின் மூலம் நாம் சோதித்து பார்த்தோம். அது அனைத்தையுமே அவர் வந்து நிறைவேற்றி இருக்கிறார். இப்படி யாராவது ஒருத்தரை காட்டுங்க பார்ப்போம். இது காலலஹு ரப்புஹு அஸ்லிம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ கட்டுப்படி என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுத்தான் என்று சொன்னால் அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை, கால அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த உலகத்தை படைத்து பரிபாலனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அகிலத்தின் இரட்சகனாகி அல்லாஹுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். வேறு வார்த்தையே கிடையாது. ஏன் அல்லாஹ் இப்படி எனக்கு சோதனை திருப்பியா? சின்ன வயசில் பிள்ளைய கொண்டு போய் பாலைவனத்தில் விடுன்னு சொன்னேன், நான் விட்டேன். அந்த புள்ள நல்லா வளர்ந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக வந்தார். வயசான காலகத்தில் வயோதிகத்தில் பிறந்த புள்ள, அவரை நீ அறுக்கணும்னு சொன்னேன், நான் அறுக்க போன கடைசியில் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய். இவ்வளவு தூரம் உனக்காக என்னுடைய ஊரையும் பெருத்து குடும்பத்தையும் பெருத்து என்னுடைய ஒட்டுமொத்த உடலையும் வருத்தி இருக்கிறேன். நீ இறைவன் என்கிற ஒரே நபருக்காக வேண்டி இவ்வளவு தூரம் செய்திருக்கிறேனே, என் மீது கொஞ்சம் கருணை காட்ட வேண்டாமா? திருப்பி என்னை போட்டு திருப்பி தொல்லை பண்ணணுமா அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை கேட்கலாம் தானே? கேட்கல. என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன வேணாலும் சொல்லுங்க, அஸ்லம்து லில்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு இஸ்லாம் ஆயிட்டேன், கட்டுப்பட்டுட்டேன், முடிஞ்சு போச்சு. அப்ஜெக்ஷனே கிடையாது. இப்படி உலகத்தில் ஒருத்தரை காட்டுங்க, அடுத்து வேற மாதிரி பேசலாம். யாருமே கிடையாதுங்க, எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சு யாரும் இருக்காங்களா என்ன? யாரும் இல்லை. அப்படி இப்ராஹிம் நபி தனித்து நின்ற தலைவனாக அவர் வாழ்ந்திருக்கிறார். வாழ்ந்தனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா. உங்களை இந்த சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, சமுதாயம் என்றால் சுருங்கிடும். இப்போ நாம் இருக்கிறோம் இல்லையா, முஸ்லீம்கள் உலகத்தில் வாழ்கிறோம். நாம் எந்த நபியினுடைய சமுதாயங்க சொல்லுங்க? எந்த நபியின் சமுதாயம்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபியிலே உம்மத்துல் முஹம்மதியா என்று சொல்வார்கள். இப்ராஹிம் நபியினுடைய சமுதாயத்தை உம்மத்து இப்ராஹிமியா என்று கூட சொல்லலாம், தவறு கிடையாது. இப்போ நான் சொல்ல வருகிற செய்தி, இப்ராஹிம் நபி அந்த சமுதாயத்திற்கு மட்டும் இமாம் அல்ல, ஜாயிலுக லின்னாஸி இமாமா. இந்த உலகத்தில் யாரெல்லாம் உனக்கு பின்னாடி பிறக்கிறார்களோ, நீங்கள் தற்பொழுது உயிரோடு வாழுகிற காலத்தில் இருக்கிற, வருங்காலத்தில் இருக்க போகிற, வரவிருக்கிற எல்லா நபர்களுக்குமே நீங்கள் இமாமாக மாறப்போகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்போ அவங்க ஆசைப்படுறாங்க பாருங்க, அப்பையும் கூட ஆசை. இப்படி மார்க்கத்தோடய அவங்க மனசு போய்கிட்டே இருக்கு பாருங்களேன். மார்க்க இழுக்கிற இழுப்பிலேயே சொல்லுகிறார்கள். அவங்க கேட்குறாங்க, ஒமின் துர்ரியத்தி, இறைவா என்னுடைய சந்ததியிலிருந்தும் நீ இமாம்களை கொண்டு வாயா அல்லாஹ் கேட்குறாங்க. நமக்கு நல்ல வேலை கிடச்சி செட்டில் ஆகிட்டோம், கோடி ரூபாய் எல்லாம் கொடுத்துட்டான். இப்போ யதார்த்தமாக என்ன யோசிப்போம்? நம்ம நல்லா இருக்கோம், அது மாதிரி நம்ம பிள்ளைக்கும் செட்டில்மெண்ட் பண்ணணும், அது தப்பு இல்லை. ஆனால் இப்ராஹிம் நபி மாதிரி எப்படி யோசிக்கணும் தெரியுமா? நம்ம புள்ள பணக்காரனானா மட்டும் பத்தாது, நம்ம புள்ள கடை வச்சு வியாபாரம் பார்த்தா மட்டும் பத்தாது. இப்ராஹிம் நபி யோசிச்ச மாதிரி நம்முடைய புள்ள நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு போகணும். இதுதான் இப்ராஹிம் நபி. அங்கே தான் நாமும் அவரும் பிரிகிறோம். இந்த புள்ளியில தான் வேறுபடுகிறோம். எல்லாத்துலேயும் ஒன்றுபடுகிறோம். குர்பானியில் ஒன்றுபடுகிறோம், ஹஜ்ஜிலே ஒன்றுபடுகிறோம்.
எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருக்கிறோம். இப்ராஹிம்னு பேர் வச்சிருக்கிறோம், அதுக்கு அர்த்தமே தெரியாது நமக்கு. இப்ராஹிமுக்கு என்ன அர்த்தம்? இப்ராஹிம்ன்றது முதல்ல வந்து அரபியே கிடையாது, அது ஒரு நான் அரபிக் தான், அரபிக் வேர்டு இல்லை. இப்ராஹிமுக்கு அரபியில் அர்த்தம் கிடையாது, இஸ்மாயிலுக்கு அரபியில் அர்த்தம் கிடையாது, அது ஹீப்ரு மொழியிலிருந்து வந்தது, அர்த்தமே தெரியல. இருந்தாலும் பேர் வச்சுக்கிறோம். ஏன்? இப்ராஹிம் நபி மீது உள்ள முகப்பத்தின் காரணத்தினால் இல்லையா? அதில் கரெக்டாக இருக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் நபி விட்டு சென்ற கொள்கையை அடை காத்து அந்த விதை நெல்லை நாமும் பாதுகாத்து நம்முடைய சந்ததிக்கு கடத்தி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. கறி எடுத்து சாப்பிட்டா மட்டும் போதுமாமா? அவர் மாதிரி நம்ம நடந்து காட்டணுமா இல்லையா? அதானே அவருக்கு செய்கிற மரியாதை, அதானே அவருக்கு செய்கிற நாம் அவருக்கு செய்கிற ஒரு நன்றி கடனாக இருக்க முடியும். நமக்காக அவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார், நெருப்பில் விழுந்திருக்கிறார், நமக்காக குடும்பத்தை தியாகம் செய்திருக்கிறார். இவ்வளவு தூரம் செய்திருக்கக்கூடிய ஒரு மாமனிதனை இன்றைக்கு இருக்கிற இளைய சமூகம் இப்ராஹிம் என்கிற இளைஞனை எப்படி பார்க்கிறது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது இன்றைக்குள்ள இளைய சமூகம் எப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னால், உலகம் இழுக்கிற இழுப்பிற்கு நீ செல்லக்கூடாது, உன் இழுப்புக்கு தான் உலகம் வர வேண்டும். நல்லா புரிஞ்சுக்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி சொல்லி காட்டுகிறான்? இன்ன இப்ராஹிம கான உம்மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயமாக இருந்தார், காணித்தன் லில்லாஹ், அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட சமுதாயமாக இருந்தார், ஹனீஃபா, நேர்வழியில் நடந்த சமுதாயமாக இருந்தார். அடுக்கிறான் அல்லாஹ், மேல மேல செதுக்கிறான். அதாவது எவர் பெஸ்ட் என்று ஒரு தியரி இருக்கிறது. பாங்கு சொல்றாங்க. அதாவது பள்ளியில் சொன்ன பாங்குக்கு நம்ம நிறுத்தியாச்சு. அடுத்தடுத்து பாங்கு சொல்லும்போது நாம் பாங்கிற்கு அதுக்குண்டான மாண்பை கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பதில் சொல்லியிருக்கோம், நிறுத்தியிருக்கிறோம். பாங்கு சத்தம் கேட்கிறது. யார் வந்து தவறாக நினச்சிக்கிற வேணாம், பாங்கு சொல்லும்போது பயான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பாங்கு அவமரியாதை செய்கிறத யார் நினச்சிக்கிற வேண்டாம். வரிசையாக பள்ளியில் பாங்கு சொல்லும் பொழுது அது சுற்றுலா வந்து கொண்டே தான் இருக்கும். முறைக்கு நம்ம வந்து நிறுத்தி இருக்கிறோம் என்கிற தகவலை நான் சொல்லிக் கொள்கிறேன். சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன இப்ராஹிம கான உம்மா. இப்ராஹிம் நபி ஒரு சமுதாயமாக இருந்தார், காணித்தன் இல்லா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தார், ஹனீஃபா, அவர் நேர்வழியில் நடந்தார், வமா கான மினல் முஷ்ரிக்கீன், ஒரு பொழுதும் இணை வைக்கக்கூடியவராக இருந்ததே கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறார். எத்தனை வர்ணனை! இவ்வளவு தூரம் ஏன் வர்ணனையை அல்லாஹ் அடுக்குகிறான் என்று சொன்னால், அந்த அளவிற்கு அவர் நடந்து கொண்டார் இல்லையா? தனி சமுதாயமாக இருக்காருன்னா என்னமா அர்த்தம்? போகும்போது எப்பயுமே 100 பேரை கூட்டுக்கிட்டு அடியாள் மாதிரி போவார்னு அர்த்தம்? அப்படி கிடையாது. ஒரு ஆள் தான், 1000 பேர் சேர்ந்து எவ்வளோ தைரியம் இருக்கும். அந்த தைரியம் ஒரு ஆள்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்னா என்ன அர்த்தம்? பொதுவாக தமிழில் சொல்லுவாங்க, எந்த இடத்துல துணிச்சல் அதிகமாக இருக்கோ அங்கே தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும். சொல்கிற புரியுதா? பயந்துக்கிட்டே பைக் ஓட்டுறவன் அமைதியாக போவான், ரொம்ப தெனாவட்டா துணிச்சலாக ஓட்டுறவன் தெருவுக்குள்ளே 60-70 போய் எங்கேயாவது முட்டி மோதி காலை உடச்சிக்கிட்டு கிடப்பான். அதான் துணிச்சல் கூடும்போது பிரச்சனை கூடும். ஆனால் இப்ராஹிம் நபி இடத்துல துணிச்சல் இருக்கிறது, சமுதாயத்தினுடைய தைரியம் இருக்கிறது. அந்த தைரியத்தை விட அவரை இழுத்து பிடித்து நிறுத்தக்கூடிய கடிவாளம் எதுவென்று சொன்னால் காணித்தன் இல்லா, அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை. எப்போதுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, மனுஷன்ட்ட வந்து வேகம் மட்டும் முக்கியம் கிடையாது, கட்டுப்பாடு முக்கியம். ஒரு கார் இருக்குங்க, காரில் வந்து ஒரு மிதிச்சிங்கன்னா 2 செகண்டில் 100 கிலோமீட்டர் போயிடுது அப்படின்னு சொல்கிறான். அது நல்ல கார் இல்லை. 2 செகண்டில் 100 கிலோமீட்டர் போனால் 1.5 செகண்டில் பிரேக் அடித்தா நிற்கணும். அதாவது ஆக்சிலேட்டரிங் சிஸ்டத்தை விட பிரேக்கிங் சிஸ்டம் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆமாம், அதிகமாக இருக்கணும். 2 நிமிஷத்தில் 100 கிலோமீட்டர் போயிடும் ஸ்பீடு. இவன் மிதிச்சானா 5 நிமிஷத்தில் தான் தம்பி நிற்கும் அப்படின்னு சொன்னான்னு வைங்க, முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், போயிடுவான். அப்படி போகக்கூடாதுன்றது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இப்ராஹிம் நபி தைரியசாலியாகவும் இருக்கிறாரு, அதே நேரத்தில் அவரை பிடிச்சி நிறுத்துகிற கடிவாளமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை. நீ யாருக்கு வேணால் ஏற்று பேசலாம், அல்லாஹ் முன்னாடி சாந்த சொரூபியாக நிற்கணும், ஹனீஃபா, நேர்வழியில் நடக்கணும். இது எப்படி? ஒன்றுமே புரியலை. யாருமே இன்னைக்கு அப்படி கிடையாது. தைரியசாலியாக இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், எல்லாம் சொன்னாலும் சரி நான் செய்கிறதான் செய்வேன் செய்யக்கூடிய ஆட்களை பார்க்குறோம். இப்ராஹிம் நபி எல்லார்ட்டையும் எதிர்த்து பேசுகிறாங்க. இறைவன் வந்துட்டா கட்டுப்படுறாங்களே, இதானங்க கடவுளுக்கு அடிபணிகிற ஒரு மனித பண்பு. நேர் வழியில் இருக்கிறாங்களே, வழி தவறி, காசுக்காக வழி தவறலையே, பெண்ணுக்காக வழி தவறலையே, குடும்பத்துக்காக வழி தவறலையே. இந்த பாக்கியம் உலகத்தில் யாருக்கு இருக்கும்?
அதை நோக்கி தான் நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து செல்கிறான். அப்போ இளைய சமூகம் என்ன நினைக்கக்கூடாது தெரியுமா? நீ தான் தைரியசாலின்னு நினைக்காத. நம்ம தான் தைரியசாலின்னு நினச்சிட்டு நமக்கு என்ன கையில் காசு இருக்குது, வீட்டில் உமா அப்பா காசு கொடுத்துட்டாங்க, நம்ம போதைப் பொருளை எடுத்தா என்ன, சிகரெட்டு குடித்தா என்ன, கஞ்சா குடித்தா என்ன, நைட்டு 12-1 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் என்ன, கேட்க பார்க்க ஆள் கிடையாது நினைக்காத. ஃபேஷன்ற பேரால் உன்னை வழி கெடுப்பான். வழி கெடாது. உலகம் உன்னை தவறான பாதையில் இழுக்கும், நீ போகாதே. அப்படி போகாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னால் எப்படி உலகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து நிறுத்தினானோ, இந்த அகில உலக மக்களை எல்லாம் இதோ இந்த இப்ராஹிம் நபி இருக்கிறார், கது கானத்திலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம் வல்லதீன மஅஹு. இதோ நீங்கள் கவனியுங்கள், இப்ராஹிம் நபி இடத்திலும் அவரோடு வாழ்ந்த நல்ல மக்களிடத்திலும் ஈமான்தாரிகளிடத்திலும் அவரோடு வாழ்ந்த சரியான மக்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அது மாதிரி உன்னை பார்த்து ஊர் உலகம் சொல்லணும். எப்படி சொல்லணும் தெரியுமா? இப்ராஹிம் நபியை ஒரு இளைஞன் ஃபாலோ பண்ணுறதுக்கு அடையாளம் சின்ன வார்த்தை, எளிமையாக நான் சொல்கிறேன். நீ ரோட்டில் நடந்து போகிறேன்னு வச்சுக்க, உன்னை பார்த்து அவங்க பிள்ளைகிட்ட சொல்லணும், உம்மா போகிறான் பார்த்தியா, இந்த பையன் மாதிரி இருக்கணும்ப்பா, அப்படி சொல்லணும். எப்படி சொல்லக்கூடாது? போகிறான் பார், இவனோட சேர்ந்துடாதவாப்பா, இவனை மாதிரி ஆயிராதவாப்பா, இவன் பாரு இவனுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஊருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அல்லாஹூ வந்துட்டானாமா. 60-70 பைக்கை திருக்கிக்கிட்டு தெருவுக்குள்ள வந்தான்னு வச்சுங்க, சில ஆட்களுக்கு நெஞ்சு வெடிக்கும். மூமாமா இருக்கலாம், ஐயோ வந்துட்டானாமா என் பேர வேணாம், அப்படி அவன் அடிக்கிற ஆரன் இருக்க நெஞ்சில் வெடிக்கிற மாதிரி இருக்கும், துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி அடிப்பான். குடிச்சிட்டு போதையில் வந்து நின்னா குடும்பத்தினுடைய மானத்தை மேலே ஏற்றி விட்டுருவான்னு அர்த்தம். இப்படி இருக்கலாமா சொல்லுங்கள்? இது இளைய சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, முதியவர்களுக்கும் முது சமுதாயத்திற்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். குறிப்பாக இளைஞர்கள் நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இப்ராஹிம் என்கிற ஒரு இளைஞன், அந்த இளைஞர் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இப்ராஹிம் 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 என்று சொல்லி ஒவ்வொரு தொழுகையிலும் நீ விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, உனக்கு தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். நாம் இப்ராஹிம் நபியினுடைய சமூகம் கிடையாது, முகமது நபியின் சமூகம். அவங்களுக்கு துவா செய்கிறோம், நமக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கிறது. சரியா? நமக்கு அவங்க நபி, நேரடியாக அவங்கள்ட்ட நம்ம தொடர்பு இருக்கிறது. இப்ராஹிம் நபிக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? அவங்களுக்கு இடையில் எத்தனை நபிமார்கள் எத்தனை வாரிசுகள் இருக்கிறாங்க. இத்தனை பேர்த்தை கடந்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இப்ராஹிம் நபியை போய் தொடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம், இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு தகப்பனுக்கு தகப்பனாகவும் வாழ்ந்திருக்கிறார், ஒரு மகனுக்கு மகனாகவும் வாழ்ந்திருக்கிறார், கணவனுக்கு கணவனாகவும் வாழ்ந்திருக்கிறார், ஒரு இளைஞனுக்கு இளைஞனாகவும் வாழ்ந்திருக்கிறார். சுருங்க சொன்னால் ஒரு மனிதனுக்கு மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். இப்ராஹிம் நபி மாதிரி இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட யாருக்கும் பிரச்சனை இல்லை, யாரைட்டு உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. நாளை மறுமையிலையும் நரகம் போகுமா சொர்க்கம் போகுமா என்று மனதை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம். யார் யாரை என்னென்னத்தையும் கண்ட கூத்தாடிக்கு பின்னாடி நான் கேட்குறேன், சினிமாவில் காசை வாங்கிட்டு எந்த எல்லைக்கும் போகக்கூடிய சினிமா நடிகர்கள் திடீர்னு பார்த்தா அரசியல் பேசுகிறான், திடீர்னு பார்த்தா போலீஸாக நடிக்கிறான், திடீர்னு பார்த்தா திருடனாக நடிக்கிறான். எப்படி நடித்தாலும் அவன் தான் ஹீரோ. திடீர்னு பார்த்தா பழைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா சினிமா படம் பேய் படமாக வரும் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா பேய் படமாக பார்த்தாங்கன்னா பேய் படமாக நடிப்பான். குடிச்சிட்டு வர்ற படமாக பார்த்தா குடிச்சிட்டு வர்றவன் குடியாரனா எல்லா ஹீரோவும் நடிப்பான். பொம்பளை பொறுக்கியாக நடித்தா பொம்பளை பொறுக்கியாக எல்லாரும் நடிப்பான். அரசியல்வாதியாக நடித்தா எல்லாரும் அரசியல்வாதியாக நடிப்பான். என்னங்கடா இது? அப்போ இவங்க என்ன செஞ்சாலும் நம்ம ஏற்றுக்கணுமா? கடைசியில் இவன் சமுதாயத்துக்கு பிரச்சனைனா வரமாட்டான், அது வேற. மணிப்பூரில் பிரச்சனை வரமாட்டான், மகாராஷ்டிராவில் பிரச்சனை வரமாட்டான், அங்கே வேணாம். நம்ம தமிழ்நாட்டில் பிரச்சனை என்னன்னு கூட பார்க்க மாட்டான். ஏசி ரூமில் பூட்டின கதவை பூட்டின மாதிரியே வச்சுருப்பான். இவனுக்கு பின்னாடி போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தன்னுடைய இளமை இழந்து கேவலத்தை சுமப்பதற்கு பதிலாக நான் அடித்து சொல்லுகிறேன், இளைஞர்களே, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீ ஒழுக்கம் உள்ளவனாக மாற வேண்டுமா? இதோ இருக்கிறார் இப்ராஹிம் நபி என்கிற ஒரு முத்தான மாமனிதர். அவரை எடுத்து நீ நட. அவருக்கு வேலிடேஷனே கிடையாது, அவரை மதிப்பீடு செய்யவே முடியாது. அவர் மதிப்புக்கும் அப்பாற்பட்டவர். உனக்கு என்ன வேணும்? ஒழுக்கமான வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு வேணுமா? இப்ராஹிம் நபியை பார். ஒரு தாய்க்கு எப்படி நல்ல பிள்ளையா இருக்குன்னு உனக்கு தோணுதா? இப்ராஹிம் நபியை பார். ஒரு பிள்ளைக்கு எப்படி நல்ல தகப்பனா இருக்குன்னு தோணுதா? இப்ராஹிம் நபியை பார். அதை கடந்து நான் சொல்லுகிறேன், பாலினம் கடந்து நான் பேசுகிறேன். நீங்கள் பெண்ணாக இருக்கிறீர்கள்,
இப்ராஹிம் நபி ஒரு ஆண் தான், ஆணாக இருந்தாலும் பெண்ணுக்கு தேவையான உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். இது அவரை கொச்சைப்படுத்துவதல்ல. ஒரு பெண் மறுமையில சொர்க்கம் செல்ல வேண்டுமா, இப்ராஹிம் நபி கொள்கையில் உறுதியை காட்டி தந்திருக்கிறார். இதை விட வேற என்ன வேணும்? அவர் பிறவியால் ஒரு ஆண் தான், ஆனால் ஆணுக்கும் அவர் முன்மாதிரியாக இருக்கிறார், பெண்ணுக்கும் இருக்கிறார், குழந்தைக்கும் இருக்கிறார், பெரியவருக்கும் இருக்கிறார், உயிரோடு இருக்கிற அனைத்து மனித குலத்திற்கும் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தானும் நல்லவனாக வாழ்ந்து தன்னுடைய குடும்பத்தையும் கட்டி போட்டு வைத்தார் போல ஒரே நேர்கோட்டில் அச்சு பிசகாமல் வழி பெறலாமல் நடந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் அவரை பயானில் பேசி புகழ்வதற்கு மட்டுமல்ல, அவரை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு அழகான கொள்கையை, ஏகத்துவத்தை கொடுத்து சென்றிருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தலையில் பொற்கிரீடமாக வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் அந்த அல்லாஹ் தலையில் சுமத்திய தங்க கிரீடத்தில் பூஞ்சிறகுகளை செருகி அதை அழகுபடுத்தி கௌரவப்படுத்தினால்தான் இப்ராஹிம் நபிக்கு சரியான நன்றி விசுவாசத்தோடு நடக்கிறோம் என்ற பொருள். நாம் அதை விடுத்துவிட்டு வரதட்சணை திருமணங்களுக்கு சென்று வரதட்சணை திருமணங்களை நடத்தி காது குத்து கச்சேரி என்கிற பெயரில் விழா எடுத்து ஃபாத்திஹாவை ஓதி தர்காவை தலையில் தூக்கி சுமந்து கொண்டு மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களில் நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய தலையில் சுமத்தி இருக்கிற இந்த ஏகத்துவம் என்கிற இஸ்லாம் என்கிற பொற்கிரீடத்தில் பூஞ்சிறகுகளை செருகி அழகு பார்ப்பதற்கு பதிலாக கோழி சிறகுகளையும் குப்பைகளையும் செருகி அசிங்கப்படுத்திய ஒரு குற்றத்திற்கு நாம் ஆளாகிவிடுவோம் என்பதை நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தது அவர் வெறுமன பக்ரீத்திற்கு மட்டும், நம்முடைய குர்பானிக்கு மட்டும், இப்ராஹிம் என்று பெயர் வைப்பதற்கு மட்டும் அவர் வாழ்ந்து காட்டவில்லை. நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் நாளை மறுமையில் நீங்கள் விரும்புவது போல, ஆசைப்படுவது போல, அபிலாஷை வைப்பது போல நாளை மறுமையில் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்கு அழகிய வழிகாட்டியாக, அழகிய முன்மாதிரியாக, சிறந்த ரோல் மாடலாக தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் என்கிற மனிதரை கொடுத்து அவர் தானும் துன்பப்பட்டு தானும் கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்திற்கும் அந்த கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்திற்கு பகரமாக அவர் சாதாரண ஏச்சு பேச்சுக்களையோ அல்லது மாலை மரியாதையோ விரும்பாமல் எனக்காக அனைவரும் துவா செய்ய வேண்டும் என்கிற பக்குவப்பட்ட மனிதனாக இன்று வரை அவர் மரணமடைந்து பல ஆயிரம் வருடங்கள் கடைந்தாலும் கூட ஒவ்வொரு தொழுகையிலும் ஸலவாத்தின் போது அவருக்காக நாம் நம்மை அறியாமலேயே துவா செய்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் அறிந்தும் தமிழிலும் துவா செய்கிறோம். இப்படி துவா செய்கிற நன்மைக்கு பாத்திரதாரியாக மாறி இருக்கிறார். அப்படிப்பட்ட பாத்திரதாரியாக மாறுவது சாதாரணமான காரியம் இல்லை. அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார், துன்பப்பட்டிருக்கிறார். அந்த கஷ்டத்திலும் துன்பத்திலும் 100% அல்ல, 110% நாம் சுமந்தால்தான் நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நம்முடைய வாழ்க்கையின் துவாவை, நம்முடைய சந்ததிகளின் துவாவினை, பிரார்த்தனை பெற முடியும் என்கிற நல்ல சிந்தனையோடு அவர் போல் அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வேறு எந்த சக்திகளுக்கும் அச்சப்படாமல் பயப்படாமல் அல்லாஹுக்கும் மட்டும் பயப்பட்டு வாழக்கூடிய நற்குடும்பமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.